திருச்செந்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட காயல்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட இறந்தவர்களை தகனம் அடக்கம் செய்யக்கூடிய இடம் அனைத்து சமுதாய இந்துக்களும் சுமார் 300 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். அப்பகுதி நகராட்சி தன்னிச்சையாக மனித மல கழிவுகளை சுத்திகரிக்க செய்யும் கட்டிடத்தை கட்ட முயற்சிப்பதாகவும் அனைத்து சமுதாய மக்களும் இத்திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகின்றனர். எங்கள் ஊர் காயல்பட்டினம் சார். காயல்பட்டினத்தில் நாங்கள் இப்போ நம்ம குளம் சாகித்தம்பி தோட்டத்தில் திருவள்ளூரில் எங்களோட மையானக்கரை இருக்குது. நாங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே எங்கள் ஊரில் இங்கே மையானக்கரை இருந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ நம்ம நகராட்சியிலேருந்து இதை பக்கத்தில் புது பில்டிங் வரப்போகுது, அதனால உங்கள் மையானக்கரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் நேராக நகராட்சியில் போய் நாங்கள் ஆணையத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இந்த மாதிரி எங்களுக்கு மையானக்கரை இருக்குங்க. அப்போ நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நேற்று எங்களுக்கு தெரியாமையே இதை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இடிச்சு போட்டாங்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே நாங்களும் நகராட்சியில் எங்கள் அப்பாலாம் ஒர்க் பண்ணவங்க, அவங்களோட மையானா தான் இருந்துச்சு. இதில் நகராட்சியில் எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்த்தாரு, வருஷ கணக்காக வேலை பார்த்தாங்க. எங்கள் கக்கூஸ் கல்லூரில இருந்து காணல் ரோடு பெருக்கிற வரைக்கும் அவ்வளோ வேலை பார்த்தாங்க. இப்போ இறந்து 1.5 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு புதைச்ச அந்த கல்லறை இப்போ இடிச்சு விட்டுட்டாங்க. வருஷ கணக்காக இருந்த கலர் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலரை வரைக்கும் இடிச்சிருக்காங்க. இது சமுதாயமே இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கலர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல கல்லறை கட்டி கொடுக்கணும். இந்த இடமும் எங்களுக்கு வேணும். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது என் புருஷன் கல்லறை மேல உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கேன். தினமுல்லை செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் பிருத்திவிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.